நாள் உண்ணாவிரதம் முழுமையாக இருந்தும் தெம்போடு இப்போது உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் சகோதரி வளர்மதி அவர்களே, வழக்கறிஞர் புகழ்வேந்தன் அவர்களே, சங்கர் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, தசையீந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே, வழக்கறிஞர் தெய்வம்மான் அவர்களே, வழக்கறிஞர் பாரதி அவர்களே, வழக்கறிஞர் கலைச்செல்வன் அவர்களே, யாசர் கான் அவர்களே, வழக்கறிஞர் மெய்யப்பன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ஜான்சன் மற்றும் அறிஞர் பெருமக்கள், தோழர் தமிழ் பித்தன், தொல்காப்பியன், வணங்காமுடி, சின்னப்ப தமிழர், நிறைமதி, கீர்த்தி அதிகாரம் மற்றும் இங்கே ஐயா மணியரசனார் அவர்களே மற்றும் பல இயக்கங்களில் சார்பாக வந்திருக்கும் தமிழாய்வறிஞர்களே, பெருமக்கள், காவல்துறை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் சென்ற மாதம் 17ஆம் தேதி டெல்லியில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே பாவேந்தன் ஐயா அனைத்து வழக்கறிஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன், ஆதரவு தெரிவித்தேன். பிப்ரவரி 17 பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா? இங்கே இது உங்கள் இன்னுயிர் ரொம்ப முக்கியம். தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முழுக்க இது ஆதரவு, உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் 18ஆவது நாளே ராஜஸ்தானில் இந்தியில தான் வாதாடுவாங்க இல்லையா? படித்தேன், சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங், படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோட வாழ்க்கை போயிருக்கு. அவ்வளவு வழக்குகளை சந்திச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 98 நினைக்கிறேன், அப்போ ஒலிம்பிக்ல தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல. அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன். அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு 35 ரசிகர்கள் கூட, அதாவது 650 ஏக்கர் பூமி இருக்கு, 6000 மான்கள் இருக்கு, அதில் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க, அதுக்கு கிரவுண்டுகளெல்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன். இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல செம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல மான்களோட மயில்களோட. சாயந்தரம் கைதானே, காலையில் கட்